மாலை 9 மணிக்கு முதலாளி பிள்ளை அவர்களிடம் தயங்கி தயங்கி தமது தேவையை எடுத்து சொல்லி மாதிரி காட்டுவதற்காக 3 சேலைகளை பதிவு செய்துவிட்டு மேல் வேட்டியில் முடிந்தவராக வீடு நோக்கி நடந்தார். நடைப்படி அருகில் பிரம்மநாயக பிள்ளை வந்து மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு கதவு சந்துக்கிடையில் வழக்கம்போல் விரல்களை விட்டு உள்தாளை நிகழ்த்தினார். தெருவில் இருள் விழுங்கிய நாய் ஒன்று உரக்க கலக்கத்துடன் ஊளையிட்டு அழுதது. அதன் ஏக்கக்குரல் அலைமேல் அலையாக மேலோங்கி எழுந்து மங்கியது. பிரம்மநாயக பிள்ளை கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். வீட்டில் விளக்கில்லை, உறங்கியிருப்பாள், நாளியாகில என நினைத்து கொண்டே நிலை மாடத்தில் இருந்து நெருப்பு பெட்டியை எடுத்து அருகில் இருந்த சிம்மினி விளக்கை ஏற்றினார். அந்த மினுக்கட்டாம்பூச்சி இருளை திரட்டி திரட்டி காட்டியது. அதன் மங்கலான வெளிச்சம் அவரது ஆகிருதியை பூதாகரமாக சுவற்றில் நடமாட வைத்தது. முதல் கட்டை தாண்டி உள்ளே நுழைந்தார். செல்லம்மாள் புடவை துணியை விரித்து கொடுங்கை வைத்து இடதுபுறமாக ஒரு கழித்து கிடந்தாள். வலது கை பின்புறமாக விழுந்து தோய்ந்து கிடந்தது. அவள் கிடந்த நிலை தூக்கமல்ல என்பதை உணர்ந்தார். பிரம்மநாயக பிள்ளை குனிந்து முகத்துக்கு நேரே விளக்கை பிடித்து பார்த்தார். கண் ஏறச் செருகி இருந்தது. நெஞ்சில் மட்டும் சிறிது துடிப்பு. சுவாசம் மெல்லிய இழைப்போல் ஓடிக்கொண்டிருந்தது. நிமிர்ந்து பின்புறமாக புழக்கடைக்கு சென்றார். போகும்போது அவரது பார்வை சமையற்கட்டில் விழுந்தது. உணவெல்லாம் தயாரித்து வரிசையாக எடுத்து அடுக்கியிருந்தது. அடுப்பில் வெந்நீர் கொதித்து கொண்டிருந்தது. சாவகாசமாக கிணற்றில் ஜலம் மோண்டு கால் கைகளை சுத்தம் செய்து கொண்டார். திரும்ப உள் நுழைந்து அடுப்படியிலிருந்து அகல் விளக்கு திரியை நிமிட்டி திருத்தி ஏற்றினார். பக்கத்திலிருந்த மாடத்திலிருந்து ஒரு சுக்கு துண்டையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்துக்கொண்டு உள்கட்டுக்கு திரும்பி வந்தார். சுவரின் பக்கத்திலிருந்த குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு செல்லம்மாள் அருகில் வந்து உட்கார்ந்தார். கையும் காலும் சில்லிட்டிருந்தன. கற்பூர தைலத்தை உள்ளங்கையில் ஊற்றி சூடு ஏறும்படி தேய்த்துவிட்டு கமறலான அந்த நெடியை மூக்கருகில் பிடித்தார். பிரயோஜனமில்லை. எண்ணெயை ஊற்றி சற்று பதற்றத்துடன் மூக்கின் மேலும் கபாலத்திலும் தடவினார். பிறகு எழுந்து சென்று கொதிக்கும் நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொண்டு வந்து கையிலும் காலிலும் நெஞ்சிலுமாக ஒட்டடமிட்டார். அதிலும் பிரயோஜனமில்லை. சுக்கு துண்டை விளக்கில் கரித்து புகையை மூக்கருகில் பிடித்தார். முகம் ஒரு புறமாக சாய்ந்திருந்ததனால் வாக்காக இல்லை. மெதுவாக அவளை புரட்டி மலர்த்தி படுக்க வைத்தார். மறுபடியும் சுக்கு புகையை பிரயோகித்தார். 2 முறை ஊதியதும் செல்லம்மாள் புகையை தவிர்க்க சிறிது தலையை அசைக்க ஆரம்பித்தாள். உடலையே அதிர வைக்கும் ஒரு பெரிய தும்மல். மறுபடியும் மயக்கம். மறுபடியும் புகையை ஊத சிறு குழந்தை மாறி அழுது கொண்டே தண்ணி என்று கேட்டாள் செல்லம்மா. இந்தா கொஞ்சம் வாயை இப்படி திறந்துக்கோ என்று சிறு தம்ளரில் நீரை எடுத்து வாயை நினைக்க முயன்றார். அதற்குள் மறுபடியும் பல் கிட்டிவிட்டது மயக்கம். பிரம்மநாயக பிள்ளை தாம் அனுபவபூர்வமாக கண்ட சிகிச்சையை மீண்டும் பிரயோகித்தார். செல்லம்மாள் சினுங்கிக் கொண்டே ஏறிட்டு விழுந்தாள். எங்கிருக்கிறோம் என்பது அவளுக்கு புரியாதது போல அவள் பார்வை கேள்விகளை சொரிந்தது. நீங்கள் எப்போ வந்திய? அம்மே எங்கே? உங்களுக்காக சமைச்சு வச்சுக்கிட்டு எத்தனை நேரமாக காத்துக்கிட்டு இருப்பா என்றாள். பிரம்மநாயக பிள்ளை இம்மாதிரியான கேள்விக்கு பதில் சொல்லி இதமாக புரண்டு கிடந்த பிரக்ஞையை தெளிவிப்பதில் நிபுணர். கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும் என்பதில்லை. கேட்டதற்கு உரிய பதில் சொன்னாலே போதும். திடீரென்று செல்லம்மாள் அவரது கையை எட்டி பிடித்து கொண்டு, அம்மா அம்மா, ஊருக்கு போய்விடுவோம். அந்த துரோகி வந்தால் பிடிச்சி கட்டி போட்டு விடுவான்
துரோகி துரோகி என்று உச்சஸ்தாயலில் கத்திக்கொண்டு போனாள். குரல் கிரீச்சிட்டது. பிரம்மநாயக பிள்ளை இடது கையால் ஒரு துணியை குளிர்ந்த ஜலத்தில் நனைத்து நெற்றியில் இட்டார். செல்லம்மாள் மறுபடியும் பிதற்ற ஆரம்பித்தாள். எதிலிருப்பது யார் என்பது அவளுக்கு புலப்படவில்லை. அம்மா அம்மா, நீ எப்போ வந்த? தந்தி கொடுத்தாங்களா என்றாள். ஆமாம், இப்போ தான் வந்தேன். தந்தி வந்தது. உடம்புக்கு எப்படி இருக்கிறது என்று பிரம்மநாயக பிள்ளை தாயாக நடித்தார். செல்லம்மாளின் தாய் இருந்து 5 வருஷங்கள் ஆகின்றன. இவளுக்கு இம்மாதிரி பிதற்றல் வரும்போதெல்லாம் தாய் உயிருடன் இருப்பதாக ஒரு பிரம்மை தொடர்ந்து ஏற்படும். அம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி தா. இவங்க இப்படி தான்மா என்ன போட்டுட்டு கடைக்கு போயிடுதாங்க. எப்போ ஊருக்கு போகலாம்? யார் என் காலையும் கையையும் கட்டி போட்டா? இனிமேல் நான் புடவையே கேட்கல. என்னை கட்டி போடாதிய. மெதுவாக நகர்ந்தே ஊருக்கு போயிடுதேன். ஐயோ, என்னை விட்டுடுங்க கண்ணா. நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? கொஞ்சம் அவுத்து விட மாட்டியலா? நான் எங்கள் அம்மையை பார்த்து போட்டு வந்துவிடுவேன். அப்புறம் என்ன கட்டி போட்டுடுங்க. மறுபடியும் செல்லம்மாளுக்கு நினைவு தப்பியது. வைத்தியரை போய் அழைத்து வரலாமா என்று நினைத்தார் பிரம்மநாயக பிள்ளை. அவளை இப்படி தனியாக விட்டுவிட்டு எப்படி போவது? கொஞ்சம் தூரமா? மறுபடியும் சுக்கு பிரயோகம் செய்தார். நாடி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. செல்லம்மாள் செத்து போவாளோ என்ற பயம் பிரம்மநாயக பிள்ளையின் மனசில் லேசாக ஊசலாடியது. அந்த பயத்தில் மனசு உளைச்சலோ சொல்லை மீறும் தூக்கத்தின் வலியோ இல்லை. வியாதியஸ்தனின் நாக்கு உணரும் ஒரு கைப்பு, அதற்கு சற்று ஆழமாக ஒரு நிம்மதியும் இருந்தன. எவ்வளவு கஷ்டப்பட்டும் என்ன பலன் என்ற ஒரு மலைப்பு. செல்லம்மாள் சிரிங்கிக் கொண்டே ஒருபுறமாக சரிந்து படித்தாள். என்ன சொல்கிறாள் என்பது பிடிபடாமல் காலுக்கு ஒற்றடமிட்டு சூடு உண்டாக்கி கொண்டிருந்த பிரம்மநாயக பிள்ளை என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரது தலையை புறமாக திருப்பும் முன் சுவாசம் சரியாக ஓட ஆரம்பித்தது. செல்லம்மாள் மயக்கத்திலிருந்து விடுபட்டு தூங்க ஆரம்பித்தாள். முகத்தில் வெறிச்சோடி கிடந்த நோய்களை மங்கி அகன்றது. 10 நிமிஷம் கழியவில்லை. செல்லம்மாள் விழித்து கொண்டாள். மேலெல்லாம் என்ன நனைந்திருக்கிறது என தடவி பார்த்து கொண்டே சிதறி கிடந்த ஞாபகத்தை கோவை செய்ய ஆரம்பித்தாள். தலையை வலிக்கிறது என்றால் சினுங்கிக் கொண்டே. மேலெல்லாம் பூட்டாக வலிக்கிறது என்று சொல்லிவிட்டு கண்களை மெதுவாக மூடினாள். மனசை அலட்டி கொள்ளாமல் நிம்மதியாக தூங்கு, காலையில் சரியாக போய்விடும் என்றார். என்று கொண்டு கண்களை மூடியவள் நாக்க வரட்டுது தண்ணி என்றால் எழுந்து உட்கார்ந்து கொண்டு. ஏந்திரியாத, விழப்போற என்று கொண்டே முதுகை தாங்கியபடி வெந்நீரை ஒரு தம்ளரில் கொடுத்தார். அதை தொட்டு பார்த்துவிட்டு, அது வேண்டாம், பச்சை தண்ணி கொடுங்க, நாக்க வரட்டுது என்றாள். பச்சை தண்ணீர் குடிக்கப்படாது, வெந்நீர் தான் உடம்புக்கு நல்லது என்று சொல்லி பார்த்தார். தர்க்கம் பண்ணி அவளை அழுத்துவதை விட குளிர்ந்த ஜலத்தை கொடுத்து விடுவதே நல்லது என்று ஊற்றி கொடுத்துவிட்டு மெதுவாக படுக்க வைத்தார். கண்ணை மூடி சில வினாடிகள் கழிந்ததும், உங்களைத்தானே, எப்போ வந்திய, சாப்பிட்டியலா என்றாள். நான் சாப்பிட்டாச்சு, நீ படுத்து தூங்கு, சும்மா ஒன்றை மாற்றி ஒன்றை நினச்சிக்காத என்றார் பிரம்மநாயக பிள்ளை. பதில் அவள் செவியில் விழுந்தது. பிரக்னையில் பதியவில்லை. செல்லம் தூங்கிவிட்டாள். பிரம்மநாயக பிள்ளை கோரைப்பாயை எடுத்து வாசல் கதவு புறமாக விரித்து கொண்டு முருகா என்று கொட்டாவிவிட்டவுடன் உட்காரும் பொழுது ஒரு கோழி கூவியது. உலகம் துயிலகன்றது. பிள்ளையவர்களுக்கு சற்று உடம்பு சரிக்க இடம் கொடுக்கவில்லை. முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார். மனம் மட்டும் தொடர்பற்ற பல நிகழ்ச்சிகளை தொட்டு தொட்டு தாவிக்கொண்டிருந்தது. பொழுதும் புலர ஆரம்பித்தது. கரிகாய் விற்பனைக்காக
தலையில் சுமடி எடுத்து செல்லும் பெண்கள், வர்த்தகத்தில் சற்று செயல் இருந்ததால் கைவண்டியில் காய்கறி ஏற்றி நகர வாகன சவாரி செய்யும் பெண்களின் குரல் பிள்ளை அவர்களை நினைவு கோவிலிருந்து விரட்டியது. உள்ளே சென்று குனிந்து கவனித்தார். குடுங்கையான மடித்து கன்னத்துக்கு அட்டை கொடுத்து உதடுகள் ஒரு புறம் சுழிக்க அவள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். எழுந்திருந்ததும் வயிற்றுக்கு ஏதாவது சுடசுட கொடுத்தால் நலம் என்று நினைத்தவராய் உள்கட்டுக்கு சென்று அடுப்பை பற்ற வைத்துவிட்டு புழக்கடைப்புறம் சென்றார். அவர் திரும்பி வந்து முருகா என்று விபூதியை நெற்றியில் இட்டு கொண்டிருக்கையில் செல்லம்மாள் விழித்து எழுந்திருந்து படுக்கையில் உட்கார்ந்து தலையை உதறி கோதி கட்டிக்கொண்டு சினுங்கிய வண்ணம் உள்ளே ஏறிட்டு பார்த்தாள். இப்போ எப்படி இருக்கு? நல்லா தூங்கின போல இருக்கே என்றார் பிரம்மநாயக பிள்ளை. மேலெல்லாம் அடித்து போட்டப்புல பலகீனமாக இருக்கு, பசிக்குது, சுட சுட ஏதாவது இருந்தால் தேவலை என்று செல்லம்மாள் தலையை சற்று இறக்கி உச்சியை சொரிந்தபடி புருவத்தை நெறித்து கொண்டு சொன்னாள். அடுப்பில் கருப்பட்டி காப்பியை போட்டிருக்கேன், பல்ல தேய்ச்சிப்பிட்டு சாப்பிட்டா போகுது. பல் தேய்க்க வெந்நீர் எடுத்து தரட்டுமா என்றார். வெந்நீயை எடுத்து புறவாசலில் வச்சிடுங்க, நான் போய் தேய்ச்சிக்கிடுதேன் என்றாள் செல்லம்மா. நல்ல கதையாக தான் இருக்குது. நேற்று கிடந்த கிடப்பே மறந்து போனியா? நடமாடப்படாது. உங்களுக்கு தான் என்ன, வர வர அசிங்கம் கிசிங்கம் இல்லாமல் போகுது என்று சொல்லிக்கொண்டே சுருட்டி வாரி கட்டி கொண்டு எழுந்தாள். கால் தள்ளாடியது. முசு முசு என்று இறைத்து கொண்டு சுவரில் கைகளை ஊன்றி கொண்டாள். பிரம்மநாயக பிள்ளை சட்டென்று பாய்ந்து அவளது தோள்பட்டையை பிடித்து கொண்டார். பையன் என்ன புறவாசலுக்கு கொண்டு விட்டுடுங்க, பல்ல தேக்கட்டும், நிற்க முடியல என்றாள். அவளுடைய விதண்டாவாதத்துக்கு போக்கு கொடுத்து கை தாங்களாக புழைக்கடையில் கொண்டு போய் அவளை உட்கார வைத்தார். பல்லை தேய்த்துவிட்டு அப்பாடா அம்மாடா என்று அங்கலாய்ப்புகளுடன் செல்லம்மாள் மீண்டும் படுக்கையில் வந்து படுப்பதற்குள் உடல் தளர்ந்து விட்டது. படுத்தவுடன் தளர்ச்சியாக கண்களை மூடினாள். பிள்ளையவர்கள் காப்பி எடுத்து வந்து ஆற்றிக்கொண்டு, பதமாக இருக்கு, குடி, ஆறிப்போச்சுன்னு சொல்லாத என்றார். அதற்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. கையமர்த்தினாள். சில நிமிஷங்கள் கழித்து மெதுவாக கண்களை திறந்தாள். சிரமத்துடன் கைகளை ஊன்றிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். தம்ளரில் இருந்த காப்பியை தொட்டு பார்த்துவிட்டு, சூடே இல்லையே, அடுப்பில் கங்கு கிடக்கா, கொஞ்சம் வச்சு எடுத்து வாருங்க என்றாள். அதை அப்படியே வச்சிரு, வேறு சூடாக இருக்கு, தாரேன் என்று வேறு ஒரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்து தந்தார். காப்பியை எடுத்து நெஞ்சுக்கு இதமாக ஒட்டடமிட்டு கொண்டு சாவகாசமாக ஒவ்வொரு மிடராக குடித்து கொண்டிருந்த செல்லம்மாள், நீங்கள் என்ன சாப்பிட்டிய என்றாள். பழையது இருந்தது, ஒரு உருண்டை சாப்பிட்டேன். நீ காப்பியை சீக்கிரமாக குடி, நேரமாகுது, வைத்தியனை போய் பார்த்துக்கிட்டு வாரேன் என்றார். வைத்தியனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு என்ன இப்போ, வீணா காசை கறியாக்காதீங்க, புளிப்பா ஏதாவது தின்னா தேவலை. புளிச்ச தோசை மாவு இருந்ததே, அதை என்ன பண்ணிய என்றாள். புளிப்பாவது கத்திரிக்கையாவது, காப்பியை குடிச்சுப்பிட்டு படுத்துரு, நான் வைத்தியனை கூட்டிக்கிட்டு வரேன். நேற்று கிடந்த கிடப்பு மறந்து போச்சு போல என்று எழுந்தார். அந்த காப்பியை ஏன் வீணாக்கிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்களேன் என்றாள் செல்லம்மா. வைத்தியனை தேடி சென்ற பிரம்மநாயக பிள்ளை பஞ்சத்தில் அடிபட்டவன் போன்ற சித்த வைத்திய சிகாமணி ஒருவனை தேடி பிடித்து அழைத்து கொண்டு வந்தார். இருவரும் உள்ளே நுழைந்தபோது படுக்கையில் செல்லம்மாளை காணவில்லை. அடுப்பங்கரையில் சுர் சுர் என்று தோசை சுடும் சத்தம் கேட்டது. வைத்தியரை பாயை விரித்து உட்கார வைத்துவிட்டு, என்னத்தை சொன்னாலும் காதில் ஏற மாட்டேங்கிறதே, இன்னும் சின்ன பிள்ளையா என்று
குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைந்தார் பிள்ளை. வேர்க்க விறுவிறுக்க செல்லம்மாள் தன் சக்திக்கு மீறிய காரியத்தில் ஈடுபட்டிருந்தாள். கை நடுக்கத்தால் தோசை மாவு சிந்தி கிடந்தது. தட்டத்தில் ஒரு தோசை கரிந்து கிடந்தது. அடுத்தடுத்து வாக்காக வரும் என்று எண்ணெய், மிளகாய் பொடி முதலிய உபகரணங்களுடன் தோசை கல்லை பார்த்து கொண்டிருந்தாள் செல்லம்மா. அவரை ஏறிட்டு பார்த்து சிரித்தாள். போதும் போதும், சிரிக்காதே, வைத்தியர் வந்திருக்கிறார், எந்திரி என்று அவளை கையை பிடித்து தூக்கினார். இதை கல்லை விட்டு எடுத்து போட்டுட்டு வரேன், நீ ஏந்திரி என்று சொல்லிக்கொண்டே வெந்து கொண்டிருந்த தோசையுடன் கல்லை சட்டுவத்தால் ஏந்தி எடுத்து அகற்றினார். நீங்கள் போங்க, நானே வருதேன் என்று குலைந்த உடையை சீர்திருத்தி கொண்டு தள்ளாடி பின்தொடர்ந்து வந்து பாயில் உட்கார்ந்தாள். வைத்தியன் நாடியை பரீட்சித்தான். நாக்கை நீட்டச் சொல்லி கவனித்தான். அம்மா, இப்படி இருக்கிற போது நீங்கள் எந்திரிச்சு நடக்கவே கூடாது. உடம்பு இத்து போச்சு, தகன சக்தியே இல்லையே. இன்னும் 3 நாளைக்கு வெறும் பால் கஞ்சி தான் ஆகாரம். உடம்புக்கு வலி கொஞ்சம் வந்ததும் மருந்து கொடுக்கலாம். காப்பியை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வையுங்க. காலையிலும் ராத்திரிலையும் பால், மத்தியானத்துக்கு கஞ்சி. படுக்கையை விட்டு எந்திரிக்கவே கூடாது. ஐயா, மயக்கம் வந்தால் இந்த செந்தூரத்தை தேனியில் குழப்பி நாக்கில் தடவுங்க. இந்த தைலத்தை மூக்கு தண்டிலும் பொட்டிலும் தடவுங்க. நான் 3 நாள் கழித்து வரேன் என்று மருந்துக்கு கையில் ₹1 வாங்கி கொண்டு வெளியேறினான். பார்த்து பார்த்து நல்லா வைத்தியனை தேடி பிடிச்சாந்த. பால் கஞ்சி சாப்பிடணுமா? ஆய், நான் என்ன காட்சிக்காரியா? உடம்புல பலகீனம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வைத்தியனா வரணும்? மனுஷன்னா மயக்கம் வரதில்லையா? வந்த வழியே போகுது என்றாள் செல்லம்மா. இந்த சமயத்தில் வெளியில் ஐயா ஐயா என்று ஒரு குரல் கேட்டது. என்ன முனிசாமியா, உள்ளே வா. ஏன் வரலைன்னு கேட்டு விட்டாங்களாக்கும். வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு முடியல. நேற்று தப்பினது மறுபிழைப்பு. நாளைக்கு முடிஞ்சா வருவேன்னு சொல்லு. முனுசாமி, நீ எனக்கு ஒரு காரியம் செய்வியா? அந்த எதிர் சர்க்கத்தில் ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது பாரு, அங்கே பால்கார நாயுடு இருப்பார். நான் கொஞ்சம் கூப்பிட்டேன்னு என்று கூட்டி கொண்டு வா என்று அனுப்பினார். என் பேரில் பழிய போட்டு கடைக்கு போகாமல் இருக்க வேண்டாம். போய் சம்பள பணத்தை வாங்கிட்டு வாருங்க என்றாள் செல்லம்மா. அடடே, மறந்து போயிட்டேன். நேற்று புடவை எத்தாந்து வச்சேன். உனக்கு எது பிடிச்சிருக்கு பாரு, வேண்டதை கொடுத்து அனுப்பிடலாம் என்று மூட்டையை எடுத்து வந்து வைத்தார் பிரம்மநாயக பிள்ளை. விடி என்னையே மூட்டையை பார்த்தேன், கேட்கணும்னு நினச்சேன், மறந்தே போச்சு என்று கூறிக்கொண்டே மூட்டையிலிருந்து 3 புடவைகளை புரட்டி புரட்டி பார்த்தாள். எனக்கு இந்த பச்சை தான் பிடிச்சிருக்கு, என்ன விலையா என்றாள். அதை பற்றி உனக்கென்ன, பிடிச்சதை எடுத்துக்கோ என்று பச்சை புடவையை எடுத்து அலமாரியில் வைத்துவிட்டு மற்ற 2ஐயும் மூட்டையாக கட்டி சுவரோரத்தில் வைத்தார். கண்ட மணிக்கு காசு செலவு பண்ணிவிட்டு பின்னால் கண்ணை தள்ளிக்கிட்டு நிற்காதே, நான் இப்போவே சொல்லிவிட்டேன் என்று கண்டிப்பு பண்ணினாள் செல்லம்மா. வந்த பால்கார நாயுடுவிடம் 3 தினங்களுக்கு சுத்தமான பசும்பாலுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு கடை முதலாளியிடம் நான் கேட்டதாக ₹15 வாங்கி வரும்படியும் சேலை மூட்டையை சேர்ப்பித்து விடுமாறும் முனுசாமியிடம் சொல்லி அனுப்பினார்.